தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 452 ஓட்டுகளை பெற்று இந்தி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை வீழ்த்திய அவர் டெல்லியில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், காங்கிரஸ் தலைவர் கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 452 ஓட்டுகளை பெற்று இந்தி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை வீழ்த்திய அவர் டெல்லியில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 452 ஓட்டுகளை பெற்று இந்தி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை வீழ்த்திய அவர் டெல்லியில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.